அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் செவ்வாய்க்கிழமை காலை முருகனுடைய வழிபாடு எப்படி எளிமையான முறையில் நாம் செய்ய வேண்டும், முருகன் நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நாம் எப்படி நம்மளுடைய விருப்பத்தை முருகனிடம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாளன்று நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுமே உங்களுக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். முக்கியமாக சொந்த வீடு அமைவதற்காகவும், இடம் வாங்குவதற்காகவும், வாகனங்கள் வாங்குவதற்காகவும் இந்த வழிபாடு மேற்கொள்ளும் போது நிச்சயமாக உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். ஒரே ஒரு செவ்வாய்க்கிழமை மட்டும் வழிபாடு செய்துட்டு எனக்கு சொந்த வீடும் அமையணும் அப்படிங்கிறது வேண்டிக் கொள்வது நம்மளுடைய தவறு. நம் குறைந்தபட்சம் ஒரு 6 செவ்வாய்க்கிழமை அன்று தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம வழிபாடு செய்துட்டு முருகனிடம் கோரிக்கை வைத்தோம் அப்படின்னா அவர் நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார். நம்பிக்கையோடு நம்ம வழிபாடு செய்யணும். அதாவது முருகனை நீங்கள் முழு மனதோட சரணாகதியோடு அடைந்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அனைத்துமே சாத்தியமாகும். வீடு கட்ட முடியாது, பணமே இல்லை அப்படின்னு நினைத்தா கூட உங்களுக்கு வீடு கற்ற யோகத்தை முருகர் உங்களுக்கு கொடுப்பார். அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பட்சத்தில் அவர் அனைத்தையுமே உங்களுக்கு நடத்தி வைப்பார். வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவும் லட்சியமாகவும் இருக்கும். அவர்கள் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக முருகனுடைய வழிபாடு மேற்கொள்ளுங்க. நிச்சயமாக முருகன் அருளால் உங்களுக்கு சொந்த வீடு சீக்கிரமாகவே அமையும். எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா, முருகனுக்கு உகந்த தீபமாக வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அல்லது சுக்கு தீபம் நம்ம ஏற்றலாம். இந்த தீபம் ஏற்றும் போது நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். வெற்றிலை தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா, 6 வெற்றிலை எடுத்து ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். அல்லது ஒவ்வொரு வெற்றிலைக்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து 6 அகல் விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையான முறை தான், ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயோ அல்லது 6 to 7 காலை முடியாதவங்க மாலை நேரம் 8 to 9 இரவு நேரமோ அல்லது மாலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளேயோ நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். நம்ம இரவு 8 to 9 காலை 6 to 7 எதற்காக இந்த நேரத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவான் கூறிய நேரம் செவ்வாய் ஹோரை 8 to 9 இரவு நேரமும் காலை 6 to 7 இந்த நேரமும். இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு சீக்கிரமாக அந்த சொந்த வீடு அமைவதற்கான யோகம் கிடைக்கும். எதற்காக அப்படின்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் செவ்வாயால் நமக்கு பிரச்சனை இருக்கின்றது அப்படிங்கிற பட்சத்தில் செவ்வாய்க்கு அதிபதி முருகன் தான். அதனால் அந்த செவ்வாய் ஹோரையில் முருகனை வழிபாடு செய்யும்போது அந்த செவ்வாய் பகவானுடைய தாக்கம் குறைந்து நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும். அதனால தான் அந்த செவ்வாய் ஹோரையில் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். மற்றபடி நீங்கள் மாலை நேரலையும் செய்யலாம். மாலை 6 மணிக்கோ அல்லது காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலையோ செய்யலாம், தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு மிகவும் செவ்வாய் பகவான் கொஞ்சம் உங்களுக்கு ஜாதகத்தில் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த செவ்வாய் ஹோரையில் நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து தேன் நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது சூப்பரான பலனை உங்களுக்கு கொடுக்கும். தேன் பாலில் கூட தேன் கலந்து வைக்கலாம். அப்படின்னா செவ்வாழை வாழைப்பழம், மாதுளம்பழம் இந்த மாதிரி நீங்கள் நெய்வேத்தியம் வைத்து முருகனை வழிபாடு செய்யணும். இப்போ வேல் வைத்திருப்பவர்கள் வேலுக்கு அபிஷேகம் செய்துட்டு நீங்கள் வழிபாடு செய்யணும். முருகன் சிலை இருக்குது அப்படின்னா சிலைக்கு அபிஷேகம் செய்துட்டு நீங்கள் வழிபாடு செய்யணும். அபிஷேகம்ங்கிறது முக்கியமான அபிஷேகம் விபூதி அபிஷேகம், சந்தன அபிஷேகம், தேன் அபிஷேகம். இது மிகவும் முக்கியமான அபிஷேகம். ஏன்னா முருகனுக்கு இது மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. இந்த அபிஷேகம் செய்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு முருகனை 100% நம்பி வழிபாடு செய்யணும். முருகர் உங்களுக்கு நிச்சயமாக அந்த வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் தான் நீங்கள் வழிபாடு செய்யும் போது தான் முருகர் உங்களை ஒருபோதும் கைவிடாமல் உங்களுடைய நம்பிக்கையை அவர் நிறைவேற்றி வைப்பார். முருகனுடைய அருள் எல்லோருக்குமே கட்டாயமாக தேவை. ஏன்னா முருகனுடைய அருளால் மட்டுமே தான் நமக்கு எல்லாமே நமக்கு செயல்படும். சொந்த வீடு, வாகனம், இடம், நமக்கு இருக்கிற பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீர வேண்டும் அப்படின்னா முருகனுடைய அருள் இருக்கும்போது எல்லாமே சரியாகும். செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க, நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை அன்று பக்கத்தில் முருகனுடைய ஆலயம் இருக்குது அப்படின்னா அங்கேயும் போயிட்டு வருவது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். முருகனை எப்படி நம்ம சரணாகதி அடைந்து நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா,
சரணாகதி அப்படிங்கிறது நீங்கள் வந்து வேண்டுதல் வைத்தும் அது நடக்கவில்லை அப்படின்னா கூட நீங்கள் முருகன் மேலே கோபப்படாமல் என்னுடைய முருகர் வந்து எனக்கு கட்டாயமாக நடத்தி வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருந்தீங்க அப்படின்னா அதுதான் சரணாகதி அடைந்து நம்ம வழிபாடு செய்வது. அதாவது முருகனே கதி, முருகன் நமக்கு எல்லாமே செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அதனாலே நமக்கு வந்து முருகர் வந்து கொஞ்சம் சோதனையை வந்து கொஞ்சம் காமிச்சிட்டு தான் அவர் நமக்கு வந்து நல்லது செய்வார். ஏன்னா நம்ம நம்புகிறோமா அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நிறைய முருகர் பக்தர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக சோதனை வந்த பிறகு தான் அவங்க நிறையா சாதிச்சிருப்பாங்க. ஏன்னா முருகனுடைய பக்தர் வந்து முருகன் வந்து நல்ல ஒரு திருவிளையாடல் நம்மளுடைய வாழ்க்கையில் நன்றாக செய்வார். நம்ம நினைத்து பார்க்காத அளவுக்கு வெற்றியும் கொடுப்பார், நம்ம நினைத்து பார்க்காத அளவுக்கு சோதனையும் கொடுப்பார். சோதனை கொடுத்தாலும் அதில் வந்து கைவிட மாட்டார். நம்ம சோதனை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அந்த சோதனையும் உங்களுக்கு சீக்கிரமாக சரி பண்ணி கொடுப்பார். ஏன்னா அவர் தான் நம்மளை சோதிக்கிறாரு, அவரே சரி பண்ணி விட்டுருவார். அதனால் நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறத அவர் சோதிப்பார். ஏன்னா முருகன் பக்தர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சோதனை இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு பூஜையை வந்து வெற்றியில் கொண்டு போய் முடிச்சிருக்க முடியாது. ஒன்று பூஜை செய்யும்போதே தடங்கள் வரும், அல்லது பூஜை செய்யும்போது சண்டைகள் வரும். முருகனுக்காக ஏதாவது நம்ம அபிஷேகம் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது ஒன்று நம்ம பண்ணும்போதோ அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி வரும்போதெல்லாம் நம்ம நம்பிக்கையோட முருகன் நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும், முருகன் நீ தான் எனக்கு பார்த்த அப்படின்னா இந்த செயல்களை செய்து முடிப்பதற்கு நீ துணையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே நீங்கள் செய்யுங்க. இப்போ ஒரு சண்டை வருது அப்படின்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்மளுடைய சண்டைகள், நமக்கு பிரச்சனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா முருகன் சோதனை இருந்தாலும் மற்றொன்று நமக்கு வந்து கர்மா அப்படிங்கிறதும் ஒன்றும் இருக்குது. நம்ம பூஜைகள் செய்ய செய்ய நம்ம பாவங்கள் எல்லாமே குறையும். ஏன்னா அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கோவிலுக்கு நிறையா புண்ணியங்கள் செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் வந்து தெரிந்தும் தெரியாமல் நிறைய கர்மா நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கோவிலுடைய தலத்தில் வந்து செய்கிறது ஒவ்வொரு புண்ணியமும் நமக்கு வந்து அந்த பாவத்தை குறைக்கும், அந்த கர்மாவை குறைக்கும். அதனால தான் நம்ம நிறைய கோவிலுக்கு புண்ணியங்கள் செய்வது நல்ல பலன் நமக்கு வந்து வாழ்க்கையில் கொடுக்குது. மற்றும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பூஜை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா புண்ணியத்தை கொடுக்கும், நம்ம பாவத்தை குறைக்கும். ஒரு பூஜை செஞ்ச உடனே நம்ம கோடீஸ்வரன் ஆயிடுவோமா, ஒரு பூஜை செய்த உடனே அடுத்த நொடி நமக்கு சொந்த வீடு அமைஞ்சிருமான்னு நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு காலம் நேரம் எல்லாமே கை கொடுக்கும் முருகனுடைய வழிபாடால் எல்லாமே நமக்கு வந்து சாத்தியமாகும். நிச்சயமாக ஒரு சில பேருக்கு உடனே நடக்கும், ஒரு சில பேருக்கு வந்து 6 மாதம், 3 மாதம், 1 வருடம், 2 வருடம், இத்தனை நாட்கள் ஆகும். முருகனுடைய பக்தி உண்மையாகும் பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ நாட்கள் வேண்டுமானால் நீங்கள் முருகருக்காக காத்துட்ருப்பீங்க. ஏன்னா முருகனுடைய பக்தி உங்களை காத்திருக்க வைக்கும். முருகனுடைய பக்தி உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். அவர் எப்போதுமே கைவிட மாட்டார். ஆரம்பத்தில் சோதனைகள் உங்களுக்கு வரத்தான் செய்யும். அந்த சோதனையை நீங்கள் வந்து வெறுக்கக்கூடாது. அதாவது சோதனை வருது, நான் முருகனோட வழிபாடு செஞ்ச பிறகு தான் முருகன் எனக்கு இப்படி சோதனை கொடுக்குறாரு, நான் வழிபாடு செய்ய மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு வந்துடவே கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய மனநிலை வந்து முருகன் கொண்டு போவார். என்னடா இப்படி சொல்கிறீங்களேன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. சிவபெருமானும் முருகனும் பார்த்தீங்க அப்படின்னா சோதிக்கிறதுல வள்ளல்னே சொல்லலாம். நம்மளை எந்த அளவுக்கு அவங்க சோதிப்பாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம மேலே பார்த்திங்கன்னா பாசமாகவும் இருப்பாங்க. நம்ம மேலே பார்த்திங்க அப்படின்னா அக்கறையாகவும் அந்த கடவுள் இருப்பாங்க. நம்மளுடைய சொந்த பந்தம் தான் நம்ம மேலே அக்கறையாக இருப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு கடவுள் தான் நம்ம மேலே அக்கறையாக இருப்பாங்க. நமக்கு வந்து வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பவர்கள் வந்து முருகனும் சிவபெருமான் மட்டும்தான். ஏன்னா அவங்க மட்டும்தான் நம்மளுடைய வாழ்வியில் பார்த்திங்கன்னா பல அடிகளையும் நமக்கு கொடுப்பாங்க, பல சாதனையும் நமக்கு கொடுப்பாங்க, பல வெற்றியும் நமக்கு கொடுப்பாங்க. நினைத்த வேண்டுதல் அத்தனையும் நிறைவேற்றி வைக்கிற யோகத்தையும் அந்த கடவுள் தான் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும். ஒரு சில பேருக்கு வந்து சீக்கிரம் நடக்கும், ஒரு சில பேருக்கு தாமதமாகும், ஆனால் கட்டாயமாக நடக்கும். முருகனுடைய அருளால் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நடக்கும். கொஞ்சம் நம்ம வந்து பொறுத்திருக்க வேண்டும். நம்மளுடைய பக்திக்கு நல்ல சோதனைகள் கொடுத்து தான் அவர் வந்து நம்மளுக்கு வெற்றியை கொடுப்பாரு. அதனால் உங்கள் மனசை வந்து எப்போதுமே தளர விட்டுறக்கூடாது. 100% முருகனை நம்பிட்டீங்க அப்படின்னா நம்பிக்கிட்டு தான் இருக்கணும். கொஞ்சம் கூட உங்களுடைய 1% கூட குறையவே கூடாது. முருகன் உங்களை எப்போதுமே கைவிடவே மாட்டார். அவர் வாரி கொடுப்பதில் வள்ளல் முருகன். முருகனை நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதை நினச்சி கவலைப்பட தேவையில்லை. எல்லாமே அவர் நமக்கு வந்து சரி பண்ணி கொடுப்பார். எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார். எல்லா யோகத்தையும் தருவார். தொழிலை வந்து சிறப்பாக நமக்கு நடத்தி வைத்து கொடுப்பார். நல்ல ஒரு லாபம் கிடைக்கும், நல்ல ஒரு பண வசதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், குழந்தைகள் நன்றாக இருப்பாங்க. 100% குழந்தைங்களுக்காக நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைய பொக்கிஷமாக பார்க்குறீங்களோ அதை விட 1000 மடங்கு வந்து உங்கள் குழந்தைய அவர் பார்ப்பார். இன்னும் குழந்தைங்களுடைய வழிபாடு வந்து முருகனுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கும்.
நிறைய குழந்தைங்கள் வந்து கல்வியில் சரியாக படிக்கல. நிறைய குழந்தைங்கள் வந்து சொன்னடி கேட்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் நம்மளுடைய பேச்சை வந்து கேட்காம வித்தியாசமாக செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் முருகனை வழிபாடு செய்யும்போதும் அத்தனை பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சரியாகும். முருகன் வந்து சரி பண்ணி கொடுப்பார். ஏன்னா அவர் ஞானத்தை வழங்கக்கூடியவர். நல்ல ஒரு ஞானத்தையும் குழந்தைங்களுக்கு நல்ல அறிவையும் நல்ல கல்வியும் அவர் நிச்சயமாக கொடுப்பார். முருகனை நம்பி வழிபாடு செய்யும்போது உங்கள் குழந்தை வந்து முருகனுடைய அருளால் தான் வளரும். நிச்சயமாக வளரும். முருகன் வந்து உங்கள் குழந்தைய பத்திரமாக பார்த்துருப்பாரு. முருகன் வந்து உங்கள் குழந்தைக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக அவர் இருப்பார். இது வந்து உண்மையானதான். குழந்தைங்களுக்கு வழிபாடு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். முருகனுடைய வழிபாட்டை பொறுத்தவரையும் குழந்தைங்களுக்காகவும் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய கனவுக்காகவும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய குடும்பத்திற்காகவும் வழிபாடு செய்யுங்க. எல்லாத்துக்குமே முருகனை வழிபாடு செய்யலாம். எல்லாருக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதான் முருகனுடைய வழிபாடு. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலில் சந்திக்கிறேன். நன்றி.